முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட தொடர்ச்சி தான் அது. சரிங்களா? கலவரத்தில் பொதுமக்கள் பூரா ஓடுறீங்க. நிறையா கலவரம் வந்துட்டா ஓடுறீங்களா? உண்மைதானே? ஆர்மி, காவல்துறை ஏன் ஓட மாட்டது? மக்களே சொல்லுங்க. அவங்க வகுத்து பசிக்கு வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? இந்த வேலை இல்லைன்னா 1000 வேலை இருக்கு. அப்புறம் ஏன் ஓட மாட்டுறாங்க? அவங்க ஏன் உயிரை கொடுக்குறாங்க? நான் போய் சொல்கிறேன்னா? மக்களே சொல்லுங்க. ஆர்மி, காவல்துறை இருக்குல்ல, பெரிய கலவரம் ஆயிடுது. அவங்க ஓடலாமே, வேலையை காலியாக போனாலும் அடுத்த வேலை பார்க்கலாமே. அப்புறம் ஏன் ஓட மாட்டாங்க? மனசுக்குள்ள ஒரு வீரம் இருக்குல்ல, அந்த வீரத்தை லாக் பண்ணி வச்சுருக்காங்க சில பேர். உண்மைதானே மக்களே? ஆர்மி, காவல்துறை கலவரம் வந்தால் ஏன் ஓட மாட்டது? பொதுமக்கள் ஏன் ஓடுறீங்க? இது பதில் சொல்ல. அரசுண்டா உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் படித்த அரசு வேற, நான் படித்த அரசு வேற. உண்மைதானே மக்களே? அரசு அதிகாரிங்க, அரசியல்வாதிங்க என்கிட்ட வந்து பேசவே மாட்டாங்க. சரிங்களா? இந்த முஸ்லீம் மக்கள் வண்டியை கொண்டு வந்து முன்னாடி போட, வண்டிக்குள்ளே முண்டை, வண்டிக்கு நேருக்கு நடக்க, அப்போ எவ்வளவு அவங்களுக்கு தைரியம்ட்டு பார்த்தீங்களா? அரசியல்வாதி அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியும், அரசு அதிகாரிக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியும். அவங்க வரமாட்டுறாங்க என்கிட்ட. இதை தாண்டி இந்த முஸ்லீம் மக்கள் அப்போ அரச மதிக்கல. சொல்லுங்க மக்களே, நான் போய் சொல்கிறேன்னா? இந்த ரவுடி பையன் லாஸ்ட்டில் தான் வருவேன் படத்தில். புரிஞ்சா புரியலையா? நல்லா படிங்க. ₹1 கொடுக்காத மக்களே. முஸ்லீம் மக்கள் எல்லா பேர்த்தையும் மிரட்டி வச்சிருக்கு. அவங்கள எதிர்த்தா நம்ம வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு போச்சு. மக்கள் இதனால தான் பயப்படுது. நீ விட்டு விளையிரு. ₹1 கொடுக்காத. கொடுத்தனா நீ இந்து மக்கள் தோற்று போவீங்க. இந்து மக்களை அழிச்சிட்டாங்க. வெறும் உடலில் உசுறுதே இருக்கு, சொத்து கிடையாது உங்ககிட்ட. பல திட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க அவங்க. இந்து மக்களை